டாப் 5 இந்த வாரம் நம்ம எடுத்துருக்க டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம தமிழ் சினிமாவில் மிரட்டி எடுத்த டான்கள் அப்படின்னா உங்களுக்கு யாரெல்லாம் ஞாபகம் வராங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். அந்த வகையில் டான் அப்படின்னு ரசிகர்கள் சொன்ன பேரின் அடிப்படையில் ஒரு டாப் 5 டான்ஸ் உருவாயிருக்காங்க. இந்த பட்டியலில் 5வது இடத்தை பிடிக்கக்கூடிய டான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் ஒரு செம்ம டான் படமாக இது வந்திருக்க வேண்டியது. ஆனால் படம் வந்தப்போ டைம் டு லீட் அப்படின்னு அவர் நினைச்சாரு. அது பேட் டைம் ஆனதால மக்கள் மனசில் நல்ல இடம் கிடைச்சிருந்தாலும் கூட படம் மாஸ் ஹிட்டாக அமையல. இருந்தாலும் சார் எங்களுக்கு அந்த விஸ்வாபாயை பிடிச்சிருக்கு சார் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதன் அடிப்படையில் இந்த பட்டியலில் அவருக்கு 5வது இடம் கிடைக்குது. இந்த பட்டியல்ல 5வது இடத்தை பிடிக்கிறாரு விஸ்வாபாய். தலைவா திரைப்படத்துக்காக மும்பைல வாழக்கூடிய ஒரு டான் கதாபாத்திரத்தை பண்ணியிருப்பாரு விஜய். மும்பை மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய டானா இருக்கக்கூடிய சத்யராஜோடைய மகனான விஜய், சத்யராஜோடைய மறைவுக்கு பிறகு எப்படி டானா உருவானாரு அப்படின்றதுதான் கதையா பின்னப்பட்டிருக்கும். நாயகன், தேவர் மகன் ஆகிய திரைப்படங்களை அங்கங்க நினைவுபடுத்தினதாலும் திரைப்படத்துடைய ரிலீஸ் சமயத்துல பெரிய அளவுல பிரச்சனை ஏற்பட்டதாலும் இந்த டான் கதாபாத்திரம் மக்கள் மத்தியில பெரிய அளவுல சென்றடையல. இருந்தாலும் விஜய் ரசிகர்கள் பெரிய அளவுல விஸ்வாபாயை கொண்டாடினது மூலமா இந்த பட்டியல்ல விஸ்வாபாய்க்கு 5வது இடம் கிடைச்சிருக்கு. உள்ள பூச்சிகள்லாம் கொடுகு முளையுது, சொல்லி வை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி வச்சு செஞ்ச டான் ஒருத்தருக்கு தான் இந்த பட்டியல்ல 4வது இடம் கிடைச்சிருக்கு. இந்த பட்டியல்ல 4வது இடத்தை பிடிக்கிறாரு மாரி. தனுஷ் நடிச்சிருந்த இந்த திரைப்படம் தனுஷ ஒரு மாஸ் ஹீரோவா திரையில பிரதிபலிக்க உதவுச்சு. வட சென்னையில புறா வளர்க்கக்கூடிய ஒரு இளைஞன் அந்த ஏரியால சின்ன டானா வலம் வந்துட்டு இருக்க நிலையில ஒரு போலீஸ் அதிகாரி அவனுடைய வாழ்க்கையில குறுக்க வரதால பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு ஒரு பெரிய டானா வளர்ந்து நிக்கிற மாதிரி கதை உருவாக்கப்பட்டிருந்தது. டான் கதாபாத்திரம்னாலே மும்பை கேங்ஸ்டர், துப்பாக்கி அப்படின்னு இருந்ததை மாத்தி சென்னைக்குள்ள நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்களை பேசுறதால மாரி திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றது. இதன் மூலமா டான்களுக்கான பட்டியல்ல மாரிக்கு 4வது இடமும் கிடைச்சிருக்கு. ரஞ்சித், எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. ஐ அம் பேக் அப்படின்னு ஒரு பழைய படத்தையே எடுத்துட்டு வந்திருந்தாலும் கூட இந்த டான் செம்மையா பின்னிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் மனசுல இன்னமும் நின்றுருக்காரு. அஜித்துக்குன்னு ஒரு புதிய ஸ்டைலை உருவாக்குனதுல இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான இடம் கிடைச்சதால இந்த படத்துக்கு மக்கள் மனசுல ஒரு முக்கியமான இடம் கிடைச்சிருக்கு. அதனாலதான் இந்த பட்டியல் இதுக்கு 3வது இடம் கிடைச்சிருக்கு. எத்தனை கிடைச்சிருக்கு போட்டு பேசுறேன் பாத்தீங்கன்னா, சூப்பரா பேசுறா தம்பி. இந்த பட்டியல்ல 3வது இடத்தை பிடிக்கிறாரு பில்லா. விஷ்ணுவர்தனுடைய இயக்கத்துல அஜித் 2007ஆம் ஆண்டு நடிச்சு வெளிவந்த திரைப்படம் பில்லா. ரஜினியுடைய பில்லாவை ரீமேக் பண்ணி இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருந்தது. பழைய பில்லால இருந்து கதையிலேயோ திரைக்கதையிலேயோ பெரிய வித்தியாசங்களை எதுவும் காட்டாம உருவாக்கப்பட்டிருந்தாலும் அஜித்துடைய நடிப்பும் ஸ்டைலும் இந்த படத்துக்கு வெற்றிக்கு முக்கிய காரணமா இருந்தது. முழுக்க முழுக்க மலேசியால நடக்கிற மாதிரி இந்த கதை எடுக்கப்பட்டிருக்கும். 2 வேறுபட்ட வேடங்கள்லயும் அஜித் நல்ல வித்தியாசம் காட்டி நடிச்சிருப்பாரு. ஒரு சுவாரஸ்யமான டானா திரையில நின்றதன் மூலமா பில்லாவுக்கு இந்த பட்டியல்ல 3வது இடம். புதுசா வீட்டுக்குள்ள புல்டோசரை விட்டு அடிச்சானா ஒரு செட் கம்நாட்டி அவனை நான் நிறுத்துறேன் அப்படின்னு பயங்கர ஒரு எமோஷனலான டானா திரையில வந்தாரு. இருந்தாலும் வேலுபாய் வந்துட்டாருன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு மும்பை மக்கள்லாம் நினைக்கிற அளவுக்கு இந்த படத்துல ஒரு கதாபாத்திரமாக வாழ்ந்தது. கடைசி வரைக்கும் இவர் நல்லவரா கெட்டவரான்னு தெரியலனாலும் இவருக்கு நம்ம ரசிகர்கள் மனசுல ஒரு தனி இடம் இருக்கு. இந்த பட்டியல்ல 2வது இடத்தை பிடிக்கிறாரு வேலு நாயக்கர். மணிரத்னத்தோட இயக்கத்துல 1987ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் நாயகன். இந்த திரைப்படம் இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்த டான் திரைப்படங்கள்லயே வித்தியாசமானதாகவும் தனித்துவம் வாய்ந்ததாகவும் இருக்கு. தமிழ்நாட்டில இருந்து மும்பைக்கு போகக்கூடிய ஒரு இளைஞன் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறானோ அந்த பிரச்சனைகள்ல இருந்து அவன் எப்படி டானா உருவாயிருந்தானோ ரொம்பவே அழுத்தமா சொல்லியிருப்பாரு மணிரத்னம். மணிரத்னத்தோட அற்புதமான இயக்கத்தாலையும் கமலுடைய அட்டகாசமான நடிப்பாலையும் வேலு நாயக்கருக்கு இந்த பட்டியல்ல 2வது இடம் கிடைச்சிருக்கு. 5வது இடம் இருக்கு, 4வது இடம் இருக்கு. அப்ப முதல் இடம் யாருக்கு தாங்க கிடைச்சிருக்கும் அப்படின்னு பயங்கரமான கால்குலேஷன்லாம் அவங்க மண்டக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவரை நம்ம பலமுறை டிவியில பார்த்துருப்போம். இந்த படத்தை டிவியில 200 தடவை 300 தடவை பார்த்தவங்களாம் இருப்பாங்க. நாசிக்கில நோட் அடிச்சா இவருக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு சொன்னதை நான் சின்ன வயசுல நம்பிட்டு இருந்திருக்கேன். அப்படி ஒரு டானா நம்ம மனசுல பதிஞ்ச இவருக்கு தான் இந்த பட்டியல்ல முதலிடம். இந்த பட்டியல்ல முதலிடத்தை பிடிக்கிறாரு பாஷா. 1995ஆம் ஆண்டு சுரேஷ் கிருஷ்ணாவுடைய இயக்கத்துல வெளிவந்த பாஷா திரைப்படம் இன்னமும் தமிழ் ரசிகர்களால அதிகம் விரும்பி பார்க்கக்கூடிய திரைப்படங்கள் பட்டியல்ல இருக்கு. ஒரு டான் கதாபாத்திரத்துக்கு கனகச்சிதமா பொருந்திருப்பாரு ரஜினிகாந்த். அவருடைய நடை, உடை, பாவனை எல்லாமே மும்பையை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு டான் கதாபாத்திரத்துக்கு கச்சிதமா பொருந்தி இருக்கும். இந்த படத்துடைய பாடல், வசனம்னு எல்லாமே தமிழ் சினிமாவில இன்னைக்கு வரைக்கும் டான் படங்களுக்கான ட்ரெண்ட் செட்டா அமைஞ்சிருக்கு. இதன் மூலமா இந்த பட்டியல்ல பாஷாவுக்கு முதலிடம்.